ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயின் அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது வெப்பத்தின் அழகு 10 கொடுத்துருக்காங்க. புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரியா தவறா. நெக்ஸ்ட் வந்து 10 வினாக்களுக்கு விடையிலி 10 × 2 20. வெப்பநிலை என்றால் என்ன, வெப்ப விரிவு என்றால் என்ன, தொடர் இணைப்பு ஒன்றில் மின் சுற்றுப்படம் வரையவும், மெதுவான மாற்றத்தை வரையறு, கரைசல் மாற்றம் என்றால் என்ன, வளிமண்டலம் என்றால் என்ன, வளிமண்டலத்தில் உள்ள 5 அடுக்குகளின் பெயர்களை தருக, நிலத்தாவரங்களின் வேர்கள் சுவாசத்திற்கான ஆக்சிஜனை எவ்வாறு பெறுகின்றன, அதே மாதிரி 1665ஆம் ஆண்டு செல்லை கண்டறிந்தவர் யார், நகரும் மையப்பகுதி என்று அழைக்கப்படும் பகுதி இது, மனித எலும்புக்கூட்டின் பணிகளை எழுது, விலா எலும்புக்கூடு பற்றி சிறுகுறிப்பு எழுதுக, கணினியின் கூறுகள் யாவை, அதே மாதிரி உள்ளிடத்திற்கும் வெளியிடத்திற்கும் உள்ள வேறுபாடு 2 கூறு. 3 வினாவிற்கு விடையிலி. இதில் வெப்ப விரிவடைதலை தகுந்த உதாரணத்துடன் விளக்குக, மின் கடத்திகள் மற்றும் அதிர்திறன் கடத்திகள் குறித்து சிறுகுறிப்பு வரைக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தி எரியும் போது கீழ்காணும் மாற்றங்கள் காண முடியும். மெழுகு உருகுதல், மெழுகுபொருத்தி தொடர்ந்து எரிதல், மெழுகுபொருத்தியின் அளவு குறைதல், மெழுகு உருகி திண்மமாக மாறுதல். நாளமில்லா சிறப்பு மண்டலம் படம் வரைந்து பணிகளை பட்டியலிடுக. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 சயின்ஸுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 சயின்ஸு. ஸோ வீடியோ இன் பண்ண ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 6ஆம் வகுப்பு சயின்ஸுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் செகண்ட் டேர்ம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். மதிப்பெண் வந்து 60 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 10 இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா படிச்சுட்டு போங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். கோடிட்டிடம் பார்த்துக்கோங்க. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. குறுகிய விடையிலே வந்து 10 எழுதணும். வெப்பநிலை என்றால் என்ன, வெள்ளி உலோகம் மிக சிறந்த மின்கடத்தியாகும், ஆனால் அது மின் கம்பி உருக்க பயன்படுவதில்லை, ஏன், கரைசல் என்றால் என்ன, வளிமண்டலம் என்றால் என்ன, வளிமண்டலத்தில் உள்ள 5 அடுக்குகள் பெயர்களை தருக, அளவின் அடிப்படையில் சரியான முறையில் வரிசைப்படுத்துக, யானை, பசு, பாக்டீரியா, மாமரம், ரோஜா செடி, கோழி முட்டை, நெருப்பு கோழி முட்டை, பூச்சிகளின் முட்டை, விளக்குக, மூச்சுக்குழல், செரிமான மண்டலத்தின் ஏதேனும் 2 பணிகளை எழுது, கண்ணின் முக்கிய பாகங்களின் பெயர்களை எழுதுக, கணினியின் கூறுகள் யாவை, மூவகையான இரத்த குழாயின் பெயர்களை எழுது. ஒப்புமை தருக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள், விரிவான விடையிலி 4 வினாக்களுக்கு மட்டும். 4 × 5 20. வெப்பம் மற்றும் வெப்பநிலை வேறுபடுத்துக, மின் கடத்திகள் மற்றும் அதிர்திறன் கடத்திகள் குறித்து சிறுகுறிப்பு வரைக, பூமியில் உயிரினங்கள் வாழ வளிமண்டலம் ஏன் தேவைப்படுகிறது, இவையேனும் 5 செல் நுண்ணுறுப்புகளையும் அதன் பணிகளையும் அட்டவணைப்படுத்துக, நாளமில்லா சிறப்பு மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்தின் பணிகளை பட்டியலிட, உள்ளிடத்திற்கும் வெளியிடத்திற்கும் உள்ள வேறுபாடு 2 கூறு. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 6th சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 அந்த அப்டேட்லாம் வரதுக்கு மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 2ஆம் பருவ தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் இது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. இதில் இருந்து எக்ஸாமுக்கெல்லாம் கொஷின் கேட்பாங்க. ஸோ என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு 15 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 15 × 2 30. வீட்டில் எந்தெந்த மின்சார சாதனங்களிலிருந்து நாம் வெப்பத்தை பெறுகிறோம் என பட்டியலிட, வெப்பம் மற்றும் வெப்பநிலை வேறுபடுத்துக, காரணம் தருக, கொதிக்க வைத்த நீரை சாதாரண கண்ணாடி முகவில் ஊற்றும் போது விரிசல் ஏற்படுகிறது,
ஆனால் போரோசில் கண்ணாடி மகிழ் ஊற்றும் போது விரிசல் ஏற்படுவதில்லை. பொறுத்துக இருக்கு. ஸோ சீரியஸ் டயக்ராமு. கடிகாரத்தில் பயன்படுத்தப்படும் மின்கலன்கள் மூலம் நமக்கு மின் அதிர்வு ஏற்படுமா? விளக்கம் தருக, பொறுத்துக. அதே மாதிரி கரும்பு சர்க்கரை எண்ணெய் நன்றாக வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழும்? இதில் நடைபெறும் ஏதேனும் 2 மாற்றங்களை குறிப்பிடு. காடுகள் அழித்தல் என்பது ஒரு விரும்பத்தக்க மாற்றமா? உங்கள் பதிலுக்கான காரணத்தை விவரிக்கும். கோடிட்ட இடம் இருக்க, பொறுத்துக இருக்குது. சரியா தவறா புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செல்லோட முக்கிய கூறுகள் யாவை? சரியான முறையில் வரிசைப்படுத்துக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றை முறைப்படுத்தி எழுதுக. மூவகையான இரத்த குழாயின் பெயர்களை எழுது. கோடிட்ட இடம். கணினியின் கூறுகள் யாவை? தனியால் கணினியின் வகைகள் யாவை? விரிவான விடையிலி. வெப்ப விரிவை தகுந்த உதாரணத்துடன் விளக்குக. மின்மூலங்கள் என்றால் என்ன? இந்தியாவில் பல்வேறு மின் நிலையங்கள் பற்றி விளக்குக. உன்னை சுற்றி நடக்கும் மாற்றங்களிலிருந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மாற்றத்திற்கும் தகுந்த எடுத்துக்காட்டு தருக. மெதுவான வேகமான மாற்றம். புரோகேரியாட்டிக் செல்லின் படமறிந்து பாகம் விளக்கவும். இதயம் படமறிந்து பாகங்களை குறிக்கவும். கீழ்கண்ட மனித கருநீக்க மண்டலத்தின் முக்கிய 4 பணிகளை எழுதுக. இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயின் அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பருவ பொது தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் செகண்ட் டைம் டெஸ்ட் டிசம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண் 60. சரிங்களா? சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 10 இருக்குது. புக் பேக்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மார்க் கொஷின் பாருங்கள். 10 × 3 30. இதில் பார்த்தீங்கன்னா பொருந்தாததை வட்டமிடுக. மெதுவாக மாற்றத்தை வரையிறு. ஒரு மெழுகுபர்த்தி எரியும் போது கீழ்காணும் மாற்றங்களை உருவாக்க முடியுமா? பணியின் உள்ள போக்குவரத்து காவலர் முகமூடி அணிவது ஏன்? தீயணைப்பான்களிலிருந்து தீயினை அணைப்பதற்கு ஏன் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது? உங்களால் யூகிக்க முடிகிறதா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புரோகேரியாட்டிக் செல்லின் படமறிந்து பாகங்களை குறி. இரத்த வெள்ளையணுக்கள் வகைகள் யாவை? உணவை விளங்கும் போது சில சமயங்களில் விலகல் மற்றும் இரும்பல் ஏற்படுவது ஏன்? காற்றின் இயல்பு யாது? கணினியின் கூறுகள் யாவை? பின்வரும் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் குறைந்த ஒரு வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. வெப்ப விரிவை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. மின்மூலங்கள் என்றால் என்ன? இந்தியாவில் உள்ள பல்வேறு மின் நிலையங்கள் பற்றி விளக்குக. மாற்றங்களின் பல்வேறு வகைகளை விளக்குக. பூமியில் உயிரினங்கள் வாழ வளிமண்டலம் ஏன் தேவைப்படுகிறது? எவையேனும் 5 செல் உறுப்புகளையும் அதன் பணிகளையும் அட்டவணைப்படுத்துக. சுவாச மண்டலம் மூலம் நடைபெறும் வாயு பரிமாற்றத்தில் 3 வேறுபட்ட செயல்நிலை கொண்டது. அவர்களை விவரி. நாளமில்லா சுரப்பு மண்டலம். நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் பணிகளை பட்டியலிட. பல்வேறு இணைப்போடங்கள் கூறி எவையேனும் 3 விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். வீடியோ மட்டும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.